1911 ஆகஸ்ட் 14 பிறந்த வேதாத்ரி இளம் பருவத்தில் கூடுவாஞ்சேரி குளத்தின் அருகே கிறிஸ்தவ மறைபணியாளர்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் படித்தார். ஓய்வு நேரங்களில் தன் தோழர்களோடு அந்த பருவத்திற்கே உரிய பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி கழித்தார். தம்பி உன்னதான் இங்க வா. உன் பேர் என்ன? வேதாத்ரி. கோழி விளையாடுறியே, உனக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் விளையாடுறேன். தினமும் காலனா தரேன். கோழி விளையாடுறத நிறுத்திட்டு என்னோட வா, பஜனை பாட்டுலாம் சொல்லி தரேன். வரியா? பாலகிருஷ்ண நாயக்கர் எனும் இந்த முதல் ஆசானோடு வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உன்னத உறவு வேதாத்திரியின் ஆன்மீக சிந்தனைகளுக்கு உரமாகியது. இளம் வயதில் அரிய பெரிய கருத்துக்களை அறிய அட்சய பாத்திரமாக அமைந்தது. இந்நிலையில் தறி நெய்து பிழைத்து வந்த வரதப்ப முதலியாரின் குடும்பத்தில் தரிகட்டு நுழைந்த வறுமை வேதாத்திரியின் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியது. பள்ளியில் பதம் பதிக்க வேண்டிய வேதாத்திரியின் பாதங்களை நெசவு தறி பதம் பார்த்தது. அம்மா, ஏமா அழுகிறீங்க? என் செல்லமே, உன் படிப்பதான் எங்களால பாதியில நிறுத்த முடிஞ்சது. ஆனா உன் பசிய எங்களால நிறுத்த முடியலையப்பா, நிறுத்த முடியலையே. வீட்டுல கைப்பிடி அரிசி கூட இல்லப்பா. வறுமை நம்ம குடும்பத்தோட குறவுலையே நெரிச்சுக்கிட்டு இருக்குப்பா. இருங்க, நான் போய் யார் வீட்லயாவது கொஞ்சம் யாசகமா கூழ் வாங்கிட்டு வரேன். ஐயோ ஆண்டவனே, என் குடும்பத்தை யாசகம் வாங்குற அளவுக்கு வச்சிட்டியே. குருவே, ஏழ்மை ஏன் எப்படி உண்டாச்சு? அதை போக்குறது எப்படி? கடவுள் யாரு? இந்த பிரபஞ்சத்தை ஏன் படைச்சாரு? நான் யாரு? உயிருங்கிறது என்ன? உயிர் இந்த உடல்ல எப்படி இயங்குது? நோயும் முதுமையும் ஏன் உண்டாகுது? எப்படி உண்டாகுது? இன்ப துன்ப உணர்ச்சி என்னென்ன? அது எப்படி ஏற்படுது? எப்படி மறையுது? அப்பா, படையில் போட்ட அடையில உப்பே இல்லையே. சூரிய பகவானுக்கு படையில் போடுற அடையில உப்பு போடக்கூடாது. அப்படி போட்டா அது பெரிய தப்புப்பா. அப்பா, எப்பவோ ஒரு மாமி அடையில உப்பு இல்லாம படையில் போட்டிருப்பா. உப்பு இல்லையேன்னு சொன்னதும் தன்னோட தப்ப மறைக்கிறதுக்கு உப்பு இல்லாத அடையதான் படையல் போடணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் வந்த மருமகளும் உப்பு இல்லாத அடையதான் படையல் போட்டிருப்பா. தன்னோட தப்ப மறைக்கிறதுக்கு அவ சொன்ன போய் எல்லாரும் நம்ப போய் அதுவே இன்னைக்கு மூட நம்பிக்கையாயி உங்களையும் முடக்கி போட்டுருச்சு. என்னப்பா இது? அப்பா கிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சின்னம்மா, அவன் சொல்றதுதான் சரி. அதுதான் அறிவுபூர்வமானது. நம்ம மகன் வருங்காலத்துல பெரிய வேதாந்தி ஆக போறான்.
இளம் வயதில் கடுமையாக உழைத்து பொருளீட்டிய வேதாத்ரி அவர்கள் தனக்குள் கனன்று கொண்டிருந்த ஞான கேள்விகளுக்கும் அவ்வப்போது விடை தேடிக் கொண்டிருந்தார். தனது காலை உணவுக்காக பெற்றோர் கொடுத்த பணத்தை சேமித்து உணவையே தியாகம் செய்து இரவு நேரத்தில் ஆங்கிலம் பயின்றார். பல்வகை அறிவிலும் சிறந்தோங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல துறை புத்தகங்களை தேடி தேடி படித்து அறிவை பெருக்கிக் கொண்டார். இந்த அறிவு தேடலின் விளைவு ஒரு புத்தகத்திற்காக தன் கௌரவத்தை கூட தியாகம் செய்கின்ற அளவிற்கு அவரை அழைத்துச் சென்றது. மருத்துவத்துறை மீது வேதாத்ரி கொண்ட ஆர்வம் சென்னையில் உள்ள வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவின் உறவை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இவரை தனது இரண்டாவது குருவாக ஏற்று இவர் வழியாக யோக முறையை அறிந்ததோடு பல்வேறு மருத்துவங்களையும் கற்று அதில் தேர்வெழுதி தேர்ச்சியும் பெற்றார் வேதாத்ரி. இந்நிலையில் சென்னை ராயல் ரேசிங் கிளப்பில் இவரது அக்காள் கணவரின் வழியாக இவருக்கு கிடைத்த வேலையும் பாதியில் நின்று போனது. ஆயினும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் குறைந்த ஊதியத்தில் இவருக்கு பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. வருமான குறைவு காரணமாக காலை மாலை நேரங்களில் அருகில் உள்ள நெசவுப்பேட்டையில் தறி வேலை செய்தார். இரவில் ஆங்கில பயிற்சி கொடுத்தும் பொருளீட்டினார். அதிலும் வருமானம் போதாமல் போகவே தான் கற்ற ஆயுர்வேத மருத்துவ முறையை கொண்டு தாம்பூல மாத்திரை, நாயுருவி பற்படி ஆகியவற்றை தயாரித்து விற்பனை செய்தார். இந்நிலையில் வேதாத்திரியின் 23ஆம் வயதில் இவரின் தந்தையார் மறைந்தார். இந்நிலையில் தான் சிறுவயதிலிருந்தே பாசமுடன் நேசித்த தனது அக்காள் மகள் லோகாம்பாளை மணம் முடித்தார் வேதாத்ரி. லோகாம்பாளை மணம் முடித்த வேதாத்ரி தன் தாய் மற்றும் தம்பி குடும்பத்தோடு சென்னையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார். குடும்ப பாரம் முழுவதையும் தாமே சுமந்த வேதாத்ரி மிதமிஞ்சிய செலவினத்தை குறைக்க மீண்டும் கூடுவாஞ்சேரிக்கே குடிபெயர்ந்தார். தினமும் ரயில் ஏறி சென்னைக்கு வந்ததோடு வருமானத்தை பெருக்க அலுவலக கேண்டீனுக்கு பால் விற்பனை செய்தார். அலுவலகத்தின் கழிவு தாள்களை கோப்புகளாக தயாரித்து பொருளீட்டினார். தன் தம்பி தெய்வசிகாமணியின் பொறுப்பில் லுங்கி உற்பத்தி செய்து வணிகமும் புரிந்தார். இந்த காலகட்டத்தில்தான் உலகையே உலுக்கிய 2ஆம் உலகப் போர் மூண்டது. மனித குலத்திற்காக தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்கிற வேதாத்ரியின் தனித்துவ குணம் அவ்வப்போது அவரது செயல்களில் எதிரொலித்தது. இத்தகைய நல்மணம் கொண்ட வேதாத்ரி எதிர்பாரா விதமாக ஒரு மாட்டு வண்டியில் மோதி பலத்த காயங்களுடன் விபத்தில் சிக்கினார். இத்தகைய சூழலில் அவரது இதயத்தை இன்னொரு நிகழ்வு பாதித்தது. ராஜம், என்ன பண்ற? என்ன ராஜம், ஏன் அழுகுற? இந்தாங்க இத படிங்க. காவேரி பத்திரிக்கை தானே? நான் படிச்சிட்டேனே. படிச்சீங்கல்ல, இதுல ஒரு கதை வந்திருக்கு. என்ன மாதிரியே மலடியா இருந்த ஒருத்தி ஊரோட அவ பேச்சு தாங்க முடியாம புருஷனை 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தியும் புருஷன் கேட்காதனால தான் செத்தாதான் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு காவிரி ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப என் கதையும் அப்படிதான் இருக்கு. நான் எவ்வளவோ சொல்லியும் நீ உண்மைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுங்கன்னு தானே கேக்குறேன். என் ஆசைய நிறைவேற்ற கூடாதா? இந்த கதை மாதிரி நம்ம வீட்லயும் நடந்துடக்கூடாது. அதுக்காக நான் சம்மதிக்கிறேன்.
லோகாம்பாளின் விருப்பம் நிறைவேறியது. தான் அணிந்திருந்த வளையலை விற்று அந்த பணத்தில் தாலி வாங்கி தன் சிற்றன்னை மகள் லட்சுமியை வேதாத்திரிக்கு இரண்டாம் மனைவியாக மணம் முடித்து வைத்தார் லோகாம்பாள். இத்தகைய பல்வேறு திருப்பங்களை கொண்ட வேதாத்திரியின் வாழ்வில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது பரஞ்சோதி முனிவரின் சந்திப்பு. பரஞ்சோதி மகானோடு வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உறவு சாந்தியோகம் எனும் இறங்குபடி முறையை கற்றுக்கொள்ள பேருதவி புரிந்தது. பரஞ்சோதி மகானின் உலக சமாதான ஆலயத்தில் வேதாத்திரியை உறுப்பினராக்கியது. இதன் வழியாக அவரோடு இணைந்து இலங்கைக்கு திருப்பயணம் சென்று வந்தார் வேதாத்திரி. இந்நிலையில் இவர் பார்த்த அரசாங்க அஞ்சலக வேலையில் பிரச்சினை ஒன்று தோன்றியது. ஐயா, நான் தங்கள் காரியாலயத்தில் 23 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நானே சிருஷ்டித்துக் கொண்ட இந்த ஊழிய தலையை அறுத்து அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன். ஆகவே இந்த கணம் முதல் கொண்டு நான் இக்காரியாலயத்தில் ஏற்று வரும் உத்தியோகத்தை மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள வேதாத்திரி. கூட்டு குடும்பத்தின் இலக்கணமாக வாழ்ந்த வேதாத்திரி தன் தாயை ஒரு நாள் இழந்தார். கருணையே வாழ்வாக கொண்டு தொண்டாற்றி வந்த இவர் தனிப்பெருங்கருணை என மொழிந்த வள்ளலாரை தன் தவப்பயனால் ஒரு நாள் கண்டார். வேதாத்திரி, 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 நான் 10 ஆண்டு காலம் உன்னோடு இருக்கப் போகிறேன். இதை இப்போதே யாரிடத்திலும் சொல்லிவிடாதே.